சார் இந்த பையன் இருக்கானே இவன் என்ன பையன் கூடி பையன் நம்ம கையில ஒரு ரவுண்டுக்கு வருவானா ஒரு ரவுண்டுக்கு இவன் என்னையே அடிச்சுட்டான் சார் இருக்கட்டும் சார் இன்னில இருந்து நாங்க 2 பேரும் உங்க ஆள் இந்த புத்தி இத்தனை நாளா எங்கப்பா போயிருந்தது அவன் என்ன உதச்சதுக்கு அப்புறம் தானே சார் நீங்க நல்லவர்னு தெரியுது தடாவுறாரே போடுவே இனிமே நீங்க 2 பேரும் சேர்ந்து என் காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு வைக்கணும் இந்த தடாவுரா இருக்கிற வரையிலும் நீங்க எடுக்கிற எந்த காரியத்துக்கு தடையே இருக்காதுங்க சார் நீங்க சரின்னு சொல்லுங்க இந்த ஊர்ல உங்களை ஒரு மனுஷன் ஆக்குறோம் இங்க கண்டக்டரா வேலை செய்தாலே அமுதா அந்த பொண்ணத்தான் இந்த வேலுபைய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும்பா இந்த வேலுப்பைய என்ன செய்யறான் எங்க போறான் எப்படி இருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அமுதா இடைக்காலத்துல இந்த வேலுப்பைய மேனேஜர் ஆனதும் கண்ணே தெரியாம என் முன்னாலே துள்ளி குதிச்சிட்டு இருக்கான் கம்பெனில இருந்து அவனை தொலைக்கிறதுக்கு நான் வழியை பாக்குறேன் நீங்க சரின்னு சொல்லுங்க இந்த காரியத்துக்கு நாங்க 2 பேரும் உங்க கூட சேர்ந்து ஒத்துழைக்கிறோம் ஆமா பிள்ளையாரப்பா கணபதி நீதான் காப்பாத்தணும் வாய தர மணி அடியா ஏயோ என்ன மேல ஏற ஐயாவரே ஐயா என்னங்க யாரும் ஒரு பொண்ணு வந்து நிக்குது பாரு ஆமாங்க முகத்துல அடைய பாத்தியா மகாலட்சுமி மாதிரி இல்ல ஆமா ஆமா அட பாவி பயலே இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டி தொலைஞ்சாலும் என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீங்க ஒண்ணு அது எந்த பெரிய இடத்து பொண்ணோ அதை நினைச்சு நீங்க மனக்கோட்டை கட்டுறீங்க வாஸ்தவம் தான் இந்த மாதிரி பொண்ணு அந்த பயலுக்கு எங்க கிடைக்க போகுது அவன் எவ்வளவு ஒரு அனாதையை கட்டிக்கிட்டு அலைகிறான் அட பிள்ளையாரப்பா அந்த பயலுக்கு நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும் கொடுப்பாரு வாங்க 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 நமஸ்காரங்க உட்காருங்க நீங்க கூப்பிட்டதா தாக்கல் கிடைச்சது உடனே 2 பேரும் ஓட்டமா வர்றோம் பெரிய இடத்துல அதெல்லாம் சொல்லக்கூடாது நடந்து தான் வந்தாங்க இவர் யாரு பார்த்தாலே தெரியல என் பால்ய சிநேகித இந்த ரயில்வேல என்னமோ ஒரு கல் என்ன அது மெக்கானிக்கலா இருக்காரு அவரு நான் பொண்ணு பூங்காவனும் கூட உங்க டவுன் பஸ் கம்பெனில கண்டக்டரா வேலை பார்த்ததுங்களே அதுதாங்க ஒரு பூங்காவனம் தவறாரா ஆமா ஏனுக்கு அந்த பொண்ணு வேலையில இருந்து நின்றுடுது கல்யாணம் செஞ்சு கொடுத்தேன் மாப்பிள்ளைக்கு இஷ்டப்படல நிறுத்தி விட்டேன் நானும் ஒரு கல்யாண விஷயமா பேசத்தான் உங்களை இங்க வர உங்க மகன் வேலுவுக்கு என் பொண்ணு விமலாவை கட்டி வைக்கலான்னு முடிவுக்கு வந்து உங்க அபிப்பிராயம் என்ன அங்கதான் வந்துட்டு டிபிக்கல் என்னது இது இடைஞ்சல் இருக்குதுன்னு ஏன் உங்க கம்பெனில கண்டக்டரா வேலை பார்த்தது பாருங்க அமுதா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பய தனி குடுத்தனம் நடத்துறாங்களா தனி குடுத்தனம் என்னையா சொல்றீங்க நடந்ததை தான் சொல்றாருங்க என்னால நம்பவே முடியலையே நம்ப முடியலையா நாசமா போச்சு போங்க அதை ஏங்க திருப்பி பேசி என் வயிற்றுல கலப்புறீங்க அந்த பயலை நினைச்சா என் பயிரே பத்திக்கிட்டு எரியுது மனுஷன் அந்த பையனை நினைச்சு உருகி துரும்பா போயிட்டாருங்க காசிக்கு ஓடுறேங்கிறார் நான் தானே இழுத்து பிடிச்சு வச்சிருக்கேன் வருத்தப்படாதீங்க நானே வேலுவை நேரடியா கூப்பிட்டு நல்ல புத்திமதிகளை சொல்லி என் பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு வேண்டி ஏற்பாடு செய்யறேன் ஐயா டவுன் பஸ் ஐயா உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் உட்கார்ந்து சொல்லுங்க குறுக்க பேசாதீங்க அந்த பய ஒரு பொண்ணை இழுத்து கொண்டாந்து வச்சிருக்கிறானே அதுக்கு உங்க கையில இருந்து 1500 போனா போன்னு கொடுத்து விரட்டி விட்டு உங்க பொண்ணை அவனுக்கு கட்டி வைங்க
எனக்கு பரம திருப்தி. அந்தபடி நீங்க செஞ்சீங்கன்னா வெந்து போன அவர் நெஞ்சில கொஞ்சம் ஐஸ் கட்டிய வச்ச மாதிரி இருக்கும். தைரியமா இருக்கு. இப்போ ஆபீஸ் விஷயமா பேசுறதுக்கு வேலு இங்க வருவோம். யாரு? வேலுவை தான் சொல்றேன். வேலு இங்க வர்றாங்க? ஆமா. வந்துட்டது டிபிகல். ஏன்? அப்புறம் நாங்க போயிட்டு சாவகாசமா வர்றோம். ஏங்க இருங்க. ஏன்னா அந்த பய கொஞ்சம் நிமிந்த பயங்க, ஒன்னோட ஒண்ணு பேசுவான், கைகளை வந்துரும். நான் பாத்துக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. சரியா போச்சு போங்க. அந்த அசிங்கத்தை நீங்க வேற பாக்கணுமா? இருங்க. விவகாரம் என்னத்துக்குங்க? எட்டி நின்று பேசுங்க. நீங்களே கூப்பிட்டு புத்திமதி சொல்லி கல்யாணம் நடக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப நாங்க கண்ணுக்கு மரவா இருக்கிறோம், அப்புறம் வர்றோம். சரிங்க, போயிட்டு எப்படியாவது அந்த பயலை நல்ல வழிக்கு கொண்டாந்தா தான் உங்க பேர் விளங்கும். கவலைப்படாதீங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி. யோ திருவிழாவுக்காக அனுப்பிச்சோமே ஸ்பெஷல் பஸ், அது சம்பந்தப்பட்ட கலெக்ஷன், வரவு செலவு எல்லாத்தையும் இதுல குறிச்சு வச்சிருக்கேன். இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பார்க்க. வேலு, என்னப்பா உன்னை பத்தி உங்க அப்பா புகார் சொல்லிட்டு போறாரு? வயசான காலத்துல ஏதாவது உளறிட்டே இருப்பார். அவருக்கு என்ன வேலை? வேலு, நீ உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். அட சும்மா உட்காரப்பா. வேலு, நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை உனக்கு நான் சொல்ல போறேன். என்ன சார் அது? என் பொண்ணு விமலாவை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கலான்னு முடிவு செய்திருக்கிறேன். நீ என்ன சொல்ற? மன்னிக்கடா, அமுதாக இடத்துல தாலியை கட்டி இப்ப நான் குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். வேலு, எல்லா விஷயமும் நானும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து நாளைக்கே எங்காவது அனுப்பிச்சுடு. அதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்கிறேன். சார், நீங்க தானே இந்த வார்த்தையை சொல்றீங்க? என்னையே நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு நான் துரோகம் செய்யலாமா? உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற என் பொண்ணு மட்டும் ஏமாற்றம் அடையலாமா? அதுக்கு என்ன செய்யலாம்? ஆண்டவன் என்ன அமுதாவோடு வாழணும்னு நிர்ணயம் செய்திருக்கானே. அமுதா அனாதியா வந்து கொஞ்ச நாள் கண்டக்டர் வேலை பார்த்தவளை கல்யாணம் செய்துக்கிட்டேன்னு சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்ல? இங்க வர்றதுக்கு முந்தி அவ எங்கெங்க எப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருந்தாளோ. விமலா, வேண்டாம். உன்னை கல்யாணம் செய்துக்கலங்கிறதுக்காக அமுதாவை இன்னொரு தடவை கேவலமா பேச வேண்டாம். வேலு, உனக்குன்னு சொல்றேன், பிடிவாத வேண்டாம். நீ பேசாம இரு. அந்த பொண்ணு உன்னை விட்டு போறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். உங்க முட்டாள்தனமான யோசனைக்கு இந்த நிமிஷமே முற்றுப்புள்ளி வைங்க சார். என்ன சொன்னேன்? உங்க பொண்ணை கல்யாணம் செய்யணுங்கிறதுக்காக நான் தாலி கட்டின பொண்ணை துரத்திடணுமா? வேலு, சச்சா, உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன். இவ்வளவு மட்டரகமா பேசுவீங்கன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேலு, அப்பா சார், சார், யோசனை செய்யாம வேலுவை யாருன்னு தெரிஞ்சுக்காம ஆரம்பிச்சீங்க. இந்த மாதிரி நடக்க எனக்கு ரொம்ப நேரமாக. ஆனா ஊர்ல ரவுடித்தனமா சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு உங்க கம்பெனியில டிரைவர் வேலை கொடுத்து பிறகு மேனேஜர் பதவியை கொடுத்து என்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்காக நான் சும்மா போறேன். இந்த நிமிஷமே என் மேனேஜர் பதவியை நான் ராஜினாமா செய்துடுறேன். இனிமே நான் எவ்வளவு பாடுபட்டு உழைச்சாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது, எனக்கு பலன் இருக்காது. நான் வரேன் சார். வணக்கம். அப்புறம் உங்க முதலாளி என்ன சொன்னார்? அவர் மகளை என்ன கல்யாணம் செய்துக்க சொன்னார். என்னது? பயந்துரா. அது விஷயமா நான் மறுத்து பேசி வார்த்தை முத்தி போய் அசம்பாவிதமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கடைசியா உத்தியோகத்தையே ராஜினாமா செய்துட்டு வந்து. ராஜினாமா செய்துட்டீங்களா? ஏன் வருத்தப்படுறியா? இல்ல அத்தா, எது வந்தாலும் நம்ம நன்மைக்குதான் வரும். அமுதா, மேற்கொண்டு நாம என்ன ஏற்பாடு செய்யலாம்னு நீ நினைக்கிறேன்? சொல்லட்டுமா? சொல்லு. அத்தா, நீங்க கொடுத்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். இனிமே நீங்க யாருக்கிட்டும் கை கட்டி உத்தியோகம் செய்ய வேண்டாம். சொந்தமா நீங்களே ஒரு தொழில் செய்யுங்க. நல்ல புத்திசாலி. அது சரி, இப்போ என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? சொல்லட்டுமா? சொல்லு.
நம்ம பஸ் கம்பெனி ஆண்டு விழா ரொம்ப பிரமாதமா நடக்க போகுது. நீ வரையா? நான் எது கத்தா, நீங்க போயிட்டு வாங்க. நமது அமுதவேல் டவுன் பஸ் கம்பெனியின் 3வது ஆண்டு விழாவிற்காக இப்பூர் பிரமுகர், பெருமைக்குரிய பெரியோர்களே, மதிப்பிற்குரிய வேலு அவர்களின் முழு முயற்சியால் உருவாக்கப்பட்ட இந்த அமுதவேல் டவுன் பஸ் ஆண்டு விழா இவ்வளவு சிறப்பா நடக்கிறதென்றால் வேலுவின் திறமையும் தொழிலாளர்களின் ஒற்றுமையும் தான் இக்கம்பெனி முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம். இன்னும் இக்கம்பெனி மென்மேலும் வளர்ச்சி அடைந்து மக்களின் போக்குவரத்து சாதனங்களை விரிவுபடுத்தி அமுதவேல் டவுன் பஸ் கம்பெனி சிறப்போடு நடக்க என் மனதார வாழ்த்துகிறேன். தலைவர்க்கும் மற்றவர்க்கும் என் நன்றி கலந்த வணக்கம். சாதாரண மனிதனாக இருந்த நான் எல்லோரும் போற்றும் நிலையில் இன்று இருக்கிறேன் என்றால் என்னுடன் உள்ள தொழிலாளர் சகோதரர்களின் ஒத்துழைப்பும் ஊக்கமும் தான் காரணம். ஏழையாயிருந்தாலும் ஏளனம் செய்து பணக்காரனாய் வாழ்ந்தாலும் பரிகசிக்கும் இந்த காலத்தில் என்னுடைய ஆர்வமும் தைரியமும் விடாமுயற்சியும் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்பதையும் பெருமையுடன் சொல்லிக் கொள்ளுகிறேன். மேலும் என்னுடன் சேர்ந்திருப்பவர்கள் இன்று போலவே என்றும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு ஆண்டு விழாவை முன்னிட்டு நடக்கவிருக்கும் நடனத்தையும் அனைவரும் காண வேண்டும் என கேட்டுக்கொள்ளுகிறேன். வணக்கம். பாடலாம், இருவரும் ஆடலாம், பாடலாம், ஆடலாம். லேடா 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 ஆசை லேடா அருகினில் வாடா ஆடி பாடலாம். ஆசை லேடா அருகினில் வாடா ஆடி பாடலாம். இருவரும் ஆடலாம், ஆடலாம், ஆடலாம். ஆங்கில துரை போல ஆடைதான் உடுத்தி ஆடி நடந்திடும் ஜோடிகளா, அந்நிய மோகம்தான் நம்ம நாட்டுக்கே இன்னமும் தேவையா சொல்லுங்களே. நாட்டுப்புறத்தாரே, இது நாகரிகத்தின் சின்னம்மையா. ஹேட்டும் சூட்டுமே இல்லாத ஆளே மேதையாய் மதிப்பது இல்லையா. துரைமகனாரே துரைச்சாணியாரே கவுனு போடுறது எதுக்குங்க? ஆட பஞ்சத்தை போக்கங்க, நல்ல ஆம்பளை போலே நடக்கங்க. மஞ்ச பூசுற அழகு முகத்துக்கு சுண்ணாம்பு பவுடர் ஏதுக்குங்க? அதுவா, சுருக்கம் விழுந்த கிழவியும் கூட குமரி போலவே நடிச்சிடுங்க. லேடி 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 லேடி. பொம்பளைக்கு கிராப்பு எதுக்குங்க? எண்ணெய் செலவே குறைக்கங்க. தலையில தொப்பி எதுக்குங்க? சொட்ட தலையே மறைக்கங்க. கையில பையி காய்கறி வாங்க. உதட்டில சாயம் பெண் குஷ்டம் போக்க. கழுத்துல டையி சுருக்கிட்டு சாக. கண்ணுக்கு கண்ணாடி ஒட்ட கண்ண மறைக்க. நாளுக்கு ஒர குஷ்டத்தை மறைக்க. அருமையான விளக்கமுங்க. அப்படின்னா நீங்களும் போட்டுக்குங்க. ஐய, இது நமக்கு எதுக்குங்க? நான் சொல்றேன் கேளுங்க. கொத்து மஞ்சள் முகத்தில் பூஜை கொரநாட்டு புடவை கட்டி. கொத்து மஞ்சள் முகத்தில் பூஜை கொரநாட்டு புடவை கட்டி. நெத்தியில திலகமிட்டு நீண்ட ஜடை பிள்ளி விட்டு உத்தமி சென்ற நாளில் உலகம் கண்டு புகழ்ந்ததையா. நச்சிடும் பழமையதை நாடுவதே நல்லதையா. கொத்து
கண்டு புகழ்ந்ததையா நத்திடும் பழமையதை